ஆசையா ஒரு பேண்ட் வாங்கி அந்த பேண்டோட லென்த் அதிகமா இருக்கா? பேண்டோட லென்த் ஷார்டன் பண்றதுக்கு கட் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேண்டோட லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிட்டு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு நோட் பண்ணிக்கோங்க. பேண்ட்டை இன்சைட் அவுட் டர்ன் பண்ணிட்டு 1.3 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மடிச்சு விட்ட பக்கத்துல பாட்டம் ஹெம்ல இருந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேண்டோட சைடுல 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மார்க்கிங்கும் ஒன்னோட ஒன்னு டச் ஆகுற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு பின் பண்ணிக்கோங்க. சூயிங் மிஷின்ல ஸ்கிரீன்ல தெரியுற செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வீல ரொட்டேட் பண்ணி கேர்ஃபுல்லா நீல்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண போற பிளைண்ட் ஹெம் பாட்டம் ஹெம்லயும் பேண்டோட ஃபேப்ரிக் ரெண்டுலயுமே கரெக்டா அலைன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறமா வெளியில எடுத்துட்டு எக்ஸஸ் த்ரெட்டை ட்ரிம் பண்ணிட்டு அன்ஃபோல்ட் பண்ணி ரைட் சைடு ஆஃப் த பேண்ட்ல ஜென்ட்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. ஒரு டைனி டாட் மட்டும் தான் ஃப்ரண்ட் சைடுல தெரியணும். அப்படி வந்தா நம்ம பண்ண பிளைண்ட் ஹெம் கரெக்ட். இப்ப பேண்டோட ரைட் சைடு வெளியில வர மாதிரி திருப்பிட்டு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணாமையே பேண்ட்ல பிளைண்ட் ஹெம் பண்ணியாச்சு. நான் 3 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக 1.3 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்டிச் பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்விங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.